Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன, அது எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸெப்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன் அப்படின்னா நம்ம நார்மல் ஃப்ளோவில் ஏற்படக்கூடிய இன்டரப்டை தான் வந்துட்டு எக்ஸெப்ஷன் அப்படி சொல்கிறோம். இதை நம்ம கலோக்கியல் வேர்டில் எரர்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக எரர் ஹேண்ட்லிங்னு வச்சுக்கலாம். எரர் ஹேண்ட்லிங் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமில் ஒரு சில டைமிங்கில் வந்துட்டு எரர் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்டிஃபைன்ட் எரர், இல்லை வந்துட்டு டைப் காஸ்டிங் எரர், இல்லை வந்துட்டு செமிகோலனில் கோலன் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எரர்லாம் வந்துட்டு எக்ஸெப்ஷனை கன்சிடர் பண்ணோம். இது பைத்தானில் மட்டும் இல்லாத எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம எரர் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அது எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பைத்தானில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தானில் 3 கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எரரை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையு, ரெண்டாவது வந்துட்டு எக்ஸப்ட்டு, மூணாவது வந்துட்டு 2 கீவேர்ட் இருக்குது, ஒன்று எல்ஸு, இன்னொன்று ஃபைனலி. நம்ம எய்தர் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபைனலி யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதான மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். 3 டைப் சொல்லியிருந்தேன் நான். ஒன்று வந்துட்டு ட்ரையு, எக்ஸப்ட்டு, இப்போ 3 நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீவேர்ட் இல்லாமல் எரர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி பார்த்துடலாம். equals to 10. இப்போ எரர் அடிச்சிச்சு. என்ன எரர் அடிச்சிருக்கு அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற மாதிரி அடிக்கும். நேம் எக்ஸ் இஸ் அன்டிஃபைன்ட், நாட் டிஃபைன் சொல்லிட்டு வந்துருச்சு. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதில் எரரும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. காரணம், நம்ம எக்ஸுங்கிற வேல்யூ வந்துட்டு நம்ம மேலே டிஃபைன் பண்ணவே இல்லை, அதுக்கு டம்மி வேல்யூ எதுவுமே ப்ரொவைட் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறதால எரர் அடிச்சிடுச்சு. இப்போ இந்த எரர்னால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த லைனுமே எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், சி ஈக்குவல்ஸ் டு 10+5 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் சி, என்ன வேல்யூ அசைன் ஆச்சோ அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை. இதை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, எரர் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை அந்த இடத்துல மட்டும் பிளாக் பண்ணிட்டு அதுக்கான மெசேஜை த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கிற லைன் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறது. இது சின்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்கள் எழுதும்போது அப்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல எரர் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த லொக்கேஷனில் எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எரர் ஹேண்ட்லிங் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த லொக்கேஷனில் கரெக்டாக எரர் அடிக்குது, எந்த பர்டிகுலர் பிளாக் வந்துட்டு மற்ற லைனில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூஷனை பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் இதுக்கு நம்ம எப்படி பிளாக் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் ட்ரை போடுறேன், நான் ட்ரைங்கிறதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆப்ஷனை கொடுக்குறேன், பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரைக்குள்ளே கொடுத்துட்டோன்னா இப்போ அடுத்தது எக்ஸப்ட்டுங்கிற கீவேர்டு, எக்ஸப்ட். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரைக்குள்ளே எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன எக்ஸப்ஷன் இருக்கோ அதை வந்துட்டு எக்ஸப்ட்டில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரிண்ட் x is not defined அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். அடுத்தது நம்ம ஃபைனலி கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரைக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் எக்ஸுங்கிற இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உடனே எக்ஸப்ட்டுக்கு வரும். எக்ஸப்ட்டில் நான் கொடுத்துருக்க மெசேஜை
எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்தது ஃபைனலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதனால வந்துட்டு இந்த சி அப்படிங்கிற பிரிண்ட் ஆகிற வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சா? ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸுங்கிறது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை, விச் மீன்ஸ் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறதுல அந்த எரரை வந்துட்டு அந்த இடத்துலேயே பிளாக் பண்ணிவிட்டு எக்ஸப்ட் நான் கொடுக்குற மெசேஜ் இங்கே ப்ரொவைட் பண்ணுது. நீங்கள் வந்துட்டு எது வேணால் கொடுத்துக்கலாம். எக்ஸிஸ்ட் நாட் டிஃபைன் கொடுக்காம எரர் அக்கர்னு கூட கொடுத்துக்கலாம். எரர் இப்படி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி மெசேஜ் நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு சின்ன கோட் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறீங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த லொக்கேஷனில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுமோ எந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கணுமோ அந்த மெசேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் டீபக் பண்ணும்போது இந்த மாதிரி டீபக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் பிரேக் ஆகுது இந்த ஆக்ஷனு, இல்லை வேறு ஒரு லொக்கேஷனில் பிரேக் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போதோ இல்லை கால் பண்ணும்போதோ அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாவோ உங்களுக்கு வந்துட்டு எரர் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு பார்த்தோம், அதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு காமிச்சோம். பட் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இது மட்டும் கிடையாது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்துட்டு மிகப்பெரிய சாப்டர். அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸப்ஷனுக்கும் செப்பரேட் நேமு, அதோட கால்பேக் ஃபங்க்ஷனு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஆகட்டும், ஸ்டாப் வெயிட்டட் ஆகட்டும், சிஸ்டம் எக்ஸிட் ஆகட்டும், இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸு. ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக் எரர் இருக்குது, ஓவர்ஃப்ளோ எரர் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர் இருக்குது, ஜீரோ டிவிஷன் எரர் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸப்ஷன். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்துட்டு அதுக்கான மெத்தட்ஸை கால் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் யூஸில் ஒவ்வொரு எரர்ஸாவோ ஒவ்வொரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லாம் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.